கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருக்களின் கிரியைகளை முறியடிப்பார், மனுஷனுடைய எதிர்ப்புகளை முறியடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார கிரியைகள், அந்தகார வல்லமைகளை கர்த்தர் சுட்டரித்து சாம்பலாக்குவார். ஒரு மனிதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவர், மனிதனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உறுதி செய்கிற தேவன். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சகல நன்மைகளையும் கொடுக்கிற தேவன். சத்துரு எந்த வழியிலையாவது ஒரு மனிதனுக்கு அவருடைய முன்னேற்றத்தை தடுத்தாலும் கூட கர்த்தர் எப்படி ஆகிலும் அவனுக்கு நன்மைகளை தருகிற தேவன். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கோ அவருடைய மகிமையின் பிரசன்னம் கிடைக்கும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கோ எல்லா நன்மைகளாய் மாறும். எல்லா தீங்கையும் கர்த்தர் நன்மைகளாய் மாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். சாத்தானின் கிரியைகளை சுட்டரிக்க கூடி ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். சத்துரு எந்நேரமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில போராடுகிறது என்று சொன்னால் நல்ல தேவ மனிதர்களோடு சேர்ந்து அவன் ஜெபிக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஜெபிக்கிற பங்குதாரர்கள் இருக்கணும், ஜெபிக்கிற பார்ட்னர், பிரேயர் பார்ட்னர்ஸ் இருக்கணும். அதிகமாக ஜெபிப்பதற்கு அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க நல்ல ஆத்ம பாரம் உள்ளவர்கள் வேண்டும். ஆத்ம பாரத்தோடு ஆத்மாக்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற பொழுது தேவ மகிமையின் பிரசன்னம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். தேவனுடைய வழி நடத்துதல் வந்து சேரும். சத்துருவின் போராட்டங்களை கர்த்தரே முறியடிப்பார். நாம் தேவ சமூகத்தில் அதிகமாய் நின்று ஜெபிக்கிற பொழுது, ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய வாழ்க்கையில நிறைவுகளை கட்டளையிட ஆரம்பிப்பார். போதுமானவராக இருப்பார். புதுமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போம். நல்ல ஜெபிக்கிறவர்களை கூட சேர்த்து வைத்து நம்ம அதிகமாய் கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது சத்துருக்களின் தடைகளை, எரிகோ தடைகளை உடைத்து ஜெயத்தை பெறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்காக கிருபை பாராட்டுவார், இரக்கம் செய்வார். அவருடைய தயவின் கரம் உங்களோடு கூட இருக்கும். நன்மைகளை நீங்கள் காணும்படியாக தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒன்றுக்கு குறைவில்லாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அவருடைய வேத வசனங்களின் ஆதாரத்தோடு செபிக்கிற பொழுது அவர் எல்லா நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை நேசிப்போம், கர்த்தருடைய சமூகத்தை வாங்கிப்போம், கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக துதிப்போம், கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்த சிந்தையோடு கூட வாழ்வோம். கர்த்தர் விரும்புகிற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று வாழ்வது நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்திப்பதாக இருக்கும். கர்த்தர் நமக்காக எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிற தேவன். கர்த்தர் நம்ம மேல் இரக்கமாக இருக்கிறார், நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.